ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். இந்த பராபவ ஆண்டோட ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, தட்சிணாயன புண்ணிய காலம். புண்ணிய காலம்னாலே நிறைய புண்ணியங்களை செய்யணுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. விஷ்ணுபதி புண்ணிய காலமாகட்டும், தட்சிணா புண்ணிய காலமாகட்டும், ஏனைய புண்ணிய காலங்கள்ன்ட்டு எது பஞ்சாங்கத்தில் வந்தாலும் முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம நிறைய புண்ணியத்தை ஏதாவது செய்யணும். புண்ணிய காலன்னும் போது உடனே கம்முன்னு ஓடி போய் கோயிலில் ஒரு ரவுண்ட் 4 சுற்றி 5 சுற்றுறதுனால மட்டும் அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கும். பட் ஆனால் நமக்கு வேண்டியதெல்லாம் என்னென்னா, பொருள் சம்மந்தமாக தான் நம்மளோட வேண்டுதல் பொதுவாகவே இருக்கும். யாராவது போய் பெருமாளையும் சரி சுவாமியும் சரி எனக்கு முக்தி வேணுன்ட்டு எத்தனை பேர் சுற்றுறோம்? வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது வேணும், அது வேணும், அது நடக்கணும், இது நடக்கணும், இது கிடைக்கணும். அப்போ நாம் ஏதாவது நம்மளும் பொருள் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று பிறருக்கு தானம் பண்ணி தான் தீரணும். இல்லை கோயில்களுக்காவது முடிஞ்ச சின்ன சின்ன கைங்கரியங்களாவது பண்ணித்தான் தீரணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும். அது இறைவனோட அருளால். நம்ம கொடுத்தா தான் இறைவன் கொடுப்பானப்பா அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். நம்மளோட தேவையை நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணுன்னா, நான் கொடுக்குறேன், எனக்கு மேலும் மேலும் கொடுக்கறதுக்கு எனக்கு விருத்தி பண்ணி கொடுன்ட்டு தான் கேட்கணும். அப்போ நம்ம எந்த அளவு கொடுக்குறோமோ கொடுக்குறவங்களுக்கு இறைவன் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் விதி, இந்த இயற்கை விதி அதுதான். அதனால தான் இந்த வாத்தியார் நமக்கு நிறைய இந்த தான தர்மங்களை நிறைய போதனை பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த மாதிரி புண்ணிய காலங்களை இப்படி பயன்படுத்திங்க. அதுலேயும் புண்ணிய காலம், இந்த புண்ணிய காலத்தோட ரொம்ப விசேஷமே மகம் அதில் ஆரம்பிச்சிருக்கு. மகன்னா பித்ருக்கள் தான். ஸோ அந்த பித்ருக்களோட ஆசி நிரம்ப இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். நாட் ஓன்லி ஆடி மாதம், தட்சிணாயன புண்ணிய காலம், தட்சிணாயன காலங்கள் ஆடியிலேருந்து மார்கழி வரைக்குமே பிதர்களுக்குரிய மாதம் தான் அது. நிறைய பிதர்களுக்குரிய பூஜைகளை நீங்கள் பண்ணுங்கள். தெரியலாம் கற்றுங்க. அப்படிலாம் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். அதுவே அந்த பிதர்களுக்கு பிரீத்தி. ரொம்ப தான தர்மம் பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கரும்பு சாறாவது அப்பப்போ வாங்கி கொடுங்க. குறிப்பாக அந்த மகம் போன்ற புண்ணிய காலங்கள், தர்ப்பணத்துக்குரிய அந்த ஷண்ணாவதி காலங்கள்லாம் கொடுங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்ததுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அது ஒரு கடக மாதம். கடகத்தோட அதிபதி சந்திரன், சந்திரனோட அதிபதி அம்பாள் தான். ஸோ அதனால் அந்த ஆடி மாதத்தில் நாம் அம்பாளை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு மனசுக்கு ஃபஸ்ட்டு கடகன்றதே சந்திரன். சந்திரன் யார் பார்த்தாச்சுன்னா மனதிற்கு அதிபதி. நம்ம மனசு எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கணும்னா அம்பாள் பூஜை இம்பார்ட்டன்ட். எந்த அம்பாளாக இருந்தாலும் ரொம்ப விசேஷம். ஆனால் இப்போது இந்த பரவ ஆண்டோட ஆடி மாதம் எப்படி இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. அதாவது சூரிய பகவான் வீட்டில் சந்திர பகவானும், சந்திர பகவான் வீட்டில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் இருப்பதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய தெய்வதா மூர்த்திகள் அப்படி யாருன்னு பார்த்தா இந்த மாரியம்மன். அதாவது அவங்க அந்த தலை மாறினதுனால தான் அந்த மாரியம்மன்றாங்க. அதே மாதிரி நம்ம இந்த வாராகி அம்மன், பிரத்யங்கரா, இவங்கெல்லாம் கூட பார்த்துட்டிங்கன்னா உடல் மனித உடல், தலை வேறு. ஸோ இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக அந்த ஆடி மாதத்தில் எல்லையம்மன், அப்புறம் இந்த இருக்கக்கூடிய அவங்கவுங்க குலதெய்வத்தை பெண் தெய்வமாக இருந்தால் இவங்களெல்லாம் நிச்சயமாக வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அனுக்கிரகம். குறிப்பாக எல்லையம்மன், மாரியம்மன் இவங்களெலாம் ரொம்ப அனுக்கிரகம். அதிகமான ஆற்றல் மிகுந்த ஒரு மூர்த்திகள் தான் அவங்க எப்பொழுதுமே. பட் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப அலாதியாக அனுக்கிரகம் பண்ணுவாங்க. அதனால் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அங்காளி, ஆடி ஓடி அடைவது அங்காளியே அப்படின்னு ஒரு வாத்தியார். இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஓடி தேடி போய் அங்காளி தேவியை தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் எவ்வளோ வாய்ப்புன்ட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். நிறைய அம்பாளுக்கு உரிய ஏதேனும் இளநீயோ சம்திங் என்ன முடியுமோ பண்ணுங்கள். குறிப்பாக இந்த இயற்கை சீற்றமாக இருக்கக்கூடிய இந்த எல்நினோ போன்ற இந்த மாதிரி காலங்களில் நிறைய இந்த வாழை குருத்துன்ட்டு இருக்குங்க. அதாவது ரொம்ப வாழைகளை விரிவடையாமல் சுருளாகவே இருக்கும் பொழுதே அது சின்ன சின்னதாக பச்சையாக இருக்கும். ரொம்ப அதை துண்டு துண்டாக நெருக்கி அதை கூட இந்த எல்லையம்மன் அப்புறம் இந்த மாரியம்மனுக்கெல்லாம் அபிஷேகம் மாதிரி கொட்டி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப அவள் பிரீத்தி, அவள் சந்தோஷம் அடைவா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வாத்தியார் சொல்கிறாரு. குறிப்பாக இப்போ கொஞ்சம் அங்கங்கே கிரகங்களோட நிலவரம் சரியில்லாததுனால நம்ம அம்பாள் குறிப்பாக எல்லையம்மன் கிட்ட இருந்து கொஞ்சம் வேப்பிலையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வீட்டிலலாம் கட்டி வச்சுக்கிறதும் நல்லது. அப்படி கட்டும் போது வேப்பிலை கட்டிச்சித்தா காப்பிலை கட்டித்தா அப்படி சொல்லி கூட நாம்
அந்த வேப்பிலையெல்லாம் வீட்டில் கொஞ்சம் ஓரமாக கட்டி வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் பண்ணுங்க. குறிப்பாக அந்த ஆடி மாதம்ன்ட்டு சொல்லக்கூடிய அந்த கடக மாதத்தில் குரு பகவானே உச்சமாக இப்போது அட் ப்ரெசண்ட் இந்த பராபவ ஆண்டு அமர்ந்து இருக்கிறதுனால, குரு பகவான் இருக்கிறதுனால, குரு அருளிய அம்பாள் ஸ்லோகங்கள்லாம் என்னென்று பாருங்கள். அதில் ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் அருளிய நிறைய அம்பாள் ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் சௌந்தர்ய லகரி ரொம்ப அற்புதமானது, ட்ரை பண்ணுங்க. அப்புறம் குருவாகவே விளங்கக்கூடிய ஹயக்ரீவர் அனுக்கிரகம் பண்ணது தான் லலித சகஸ்ரநாமம், அதுவும் ட்ரை பண்ணுங்க. நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆப்டாக விளங்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குதுன்னா அது அங்காளி அந்தாதி. ஏன்னா நமக்கு வாத்தியார் அருளிய, நம்ம குரு சத்குரு அவர் அருளிய அற்புதமான ஸ்லோகம் இந்த அங்காளி அந்தாதி. சாதாரணமாக நினைக்காதீங்க, அது ரொம்ப பவருங்க. அது ஒரு 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 சில 4 வரிகள் எல்லாம் இந்தந்த காரியத்துக்காக சொல்லிவிட்டு அடியே நிறைய வாட்டி அது செஞ்சுருக்குறோம், நல்லபடியாக நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன் இந்த அங்காளி அந்தாதி. இதெல்லாம் சொல்கிறதுனால குருவர்களால் அம்பாளோட அனுகிரகம் சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஏன்னா இந்த வாட்டி கடக மாதத்தில் குருவே இருக்கார். ஸோ அதனால் இது ஒரு அற்புதமான ஆடி மாதம். அம்பாளுக்குரிய இந்த மாதத்தை யாருமே தவற விடாதீங்க குருவர்களால். ஓம்